அது என்னமோ தெரியல. நமக்கெல்லாம் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறப்பவே தலைவலி வந்துருது. என்ன மாதிரி யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அத கழுவிட்டே யோசிக்கலான்ட்டு போயிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 13 வருஷத்துல எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு தேங்காவே திருவி குடுத்துட்டு இருந்தாரு. இங்க தேங்காய் திருவுறதுக்கு ஒரு மிஷின வாங்கி குடுத்துட்டு, இப்ப இந்த பக்கமே வரதில்ல. ஆனா இந்த மிஷின் சூப்பரா இருக்கு. எப்ப தேங்காய் திருவுனாலும் ஒரு வாய் எடுத்து என் வாயில போட்டுப்பேன். அப்பதான் வாயில வயித்துல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகும்ன்ட்டு சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்ததுல எனக்கு செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பூண்டு மிளகு சாதம் தான் இன்னைக்கு வந்து நான் பண்ண போறேன். அந்த பேரை சொன்னது சோபிகாவோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? என்னோட குறிக்கோள் ஒண்ணே ஒண்ணுதான். என் பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை ஏதோ ஒரு வகையில குடுத்துறணும் அப்படிங்கிறது. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு, அதுல கடுகு, உளுந்து போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உடைச்ச கடலை இருக்கு இல்லைங்களா? அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது. அதுக்கப்புறம் பூண்டை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிரும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கிருங்க. அப்பதான் பூண்டு எது சாப்பாடு எதுன்னு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருங்க. மறக்காம இந்த கறி குழம்போட டேஸ்ட் கொண்டு வரதுக்காக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலான்னு எல்லா தூளும் போட்டேன். அப்பதான் என் பிள்ளைங்களுக்கு கறி குழம்பு திங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சூடா வடிச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை போட்டு நல்லா கிளற வேண்டியதான். ஃபைனலா வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனா நாங்க வந்து ஆம்லெட் போட்டுக்கிட்டோம். நீங்க ஏதாவது இந்த பப்படம் அந்த மாதிரி இருந்தா கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஒரு வழியா சமைச்சிட்டேன். நாளைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல.